Hi guys, welcome to my channel. இது உங்கள் குட்டி டான் ஜிஷி மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பைக் ரேஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நிறைய ஜாம்பி எப்படி விளையாடுறது, ஜாம்பி சேலஞ்ச் எப்படி விளையாடுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பைக் ரேஸில் என்ன நம்பர் போட்டால் என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ரைட் கேமை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது, லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணி விளையாடுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே பிளேன் நம்ம கொடுத்துப்போம். லோட் ஆகிட்டு இருக்கு இங்கே. ஓகே, இப்போ வந்தாச்சு. வந்துக்கலாம், ஒரு சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ஜாம்பிஸை வெளியே கொண்டு வரலான்னு பார்ப்போம், ஆனால் அதில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நம்பர் வச்சு எப்படி ஜாம்பிஸ்லாம் வெளியே கொண்டு வரலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே ஃபோன் ஓப்பன் பண்ணி காலில் போயிருங்க. கால்குள்ளே போயிட்டு நான் டைப் பண்ணுற நம்பர் அப்படியே டைப் பண்ணுங்கள். 2030 இந்த நம்பரை டைப் பண்ணிங்கன்னா இந்த சிட்டி ஃபுல்லாகவே ஜாம்பிஸ் வரும். இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே ஜாம்பிஸ் மோட் ஆக்டிவேட்டுன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கே ஒன்று நின்றுட்டுருக்கு பாருங்க. சொன்னேன்ல, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். வெளியே உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குதோ, எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வெளியே போய் நான் காமிக்கிறேன் காரில். ஓகே, இந்த ஜாம்பி நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். சிட்டி ஃபுல்லாக ஜாம்பிஸ் வந்திருக்கு. அப்போனா இது ஃபஸ்ட்டு மித்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மித் கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம தனியாக மேலே போய் எங்கேயாச்சும் ஏறிக்கலாம். இந்த இதில் இன்னொரு மித் நம்பரை நான் சொல்கிறேன். இப்போ ஏறிக்கலாம் இந்த இதில். இன்னும் ஓகே, போச்சு வரப்போகுது. இப்போ நம்ம எதுலையாச்சும் போய் ஏறிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. இல்லைனா இது பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம தான் காலி, வேஸ்ட்டுன்னு சொல்லி அவுட் ஆகிடுவோம். நம்ம மேலே போய் ஏறி போகிறோம், இல்லைனா காலி ஆகிடுவோம். நம்ம ஆக்சிலேட்டர் கூட ஓகே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த நம்பர் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம்னா இன்ஃபினிட்டி ஹெல்த் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனா நான் நம்பர் சொல்கிறேன். 9129 அடிச்சிங்கன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த் ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து நம்ம மறுபடியும் கால்குள்ளே போய் ஒன்று வச்சு செய்ய போகிறோம். இவனை வச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1120 அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே வருவான் பாருங்க. இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டோன்னா இப்போ சாவே மாட்டான். இப்போ நான் இன்ஃபினிட்டி ஹெல்த் போடாமலே இவனை கீழே தள்ளிட்டேன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லி அவுட் ஆகிருப்பேன்னா. இப்போ நம்ம இந்த இந்தியன் பைக்கில் விட எப்போவுமே பகல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை எப்படி நைட்டாக கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்பர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குள்ளே போய் அதே இதை பண்ணணும். இப்போ 99 அடிச்சிங்கன்னா நைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. என்னடா பேய் படம் வர மாதிரி இருக்குது பாருங்க. இருட்டாயிடுச்சு. இப்போ இருட்டாக கூட நம்ம ஆக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துக்கலாம். ஓகே, பைக் ஒன்று வந்துச்சு பாருங்க. பைக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போவோம். ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் இருக்கான்னு பார்ப்போம்.
வீட்டில் என்னென்ன எங்கே இருக்குன்னு கூட ஒழுங்காகவே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்குது. போன வாட்டி ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, இப்போ அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஆமாம், இல்லை சுத்தமாக இல்லைங்க. நம்ம இங்கே இறங்கிப்போம். புது ஜாம்பிஸு பக்கத்தில் இல்லை. இப்போ நம்ம இங்கே டைனோசர்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கும் நம்ம இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 51 போட்டுட்டு இப்போ கால் பண்ணோன்னா டைனோசர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு டைனோசர் கொண்டு இருக்கு. இது 51, இது ஒரு டைப்பான டைனோசர். இப்போ நம்ம 52 அடித்தோம்னா வேறு விதமான ஒரு டைனோசர். அதே மாதிரி 53 அடித்தோம்னா இன்னொரு டைனோசர் வந்துடுச்சு. பாக மட்டும் நம்ம 3 டைனோசர் எடுத்துக்கோம் பாருங்கள். இது ஒன்று கழுத்து நீளமாக இருக்கிறது, இது நம்ம எல்லோரும் பார்த்துருப்பாங்க டைனோசர். அடுத்து ஒரு டைனோசர் கையை தொங்க போட்டுக்கிட்டே வரும். அதே மாதிரி இன்னொரு டைப்பு அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளை ஒன்றுமே செய்யாது. இப்போ நம்ம 15 ஒரு நம்பர் வச்சுருக்கோம். என்ன டைனோசர் எடுத்துக்கோங்க. குட்டி டைனோசர் க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன் வெளியே. இது க்யூட்டாக இருக்குது. இது மேலே சவாரி பண்ணாங்க. சவாரி பண்ண முடியல. ஒரு ஆப்ஷன் இங்கே வரும், அது வரவே இல்லை. ஓகே ஓகே, அந்த சிம்பிள் வரல. இப்போ நம்ம வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் ஜெட்டுக்கான நம்பரும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போச்சு, அதனால் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.